எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையான கோதுமை ரவையை வச்சு ஒரு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஒரு பால்னியில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதும் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு 1/4 கிலோ கோதுமை ரவையை இதில் சேர்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து ரெடி ஆகிடுத்து. மேலே வாசனைக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். கோதுமை ரவை கிச்சடி சூப்பராக தயாராகிடுத்து. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.